ஓம் சக்தியாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. படித்து கொண்டிருக்க நல்வரம் அருள்வாய் தேவா. ஓம் சத்திய நமக. சிவனாரி திக்கனிலே அவதரித்து கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வழங்கப்பட்டு என் தாய் முயருள் ஆறுரும் உருவாக ஏற்று சூரனையும் அவருடைய சகாக்களை எல்லாம் வென்று திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை மணந்து கொண்டு வள்ளியை ஆள்கொள்ளும் போருட்டு தனியார் தலத்திலே விட்டிருக்கின்றேன். யானை பெரும் பின்னே மணி ஓசை பெறும் முன்னே என்பது போல வருகிறார் நாரதர். இருந்தாலும் தாயை வணங்கி பிறகு பார்ப்போம். ஓங்கார் என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காறு பச்சை நிறத்தை உடையவள், அங்காரியாகிய ஐவரை பெற்றிட்டு நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே, நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே, ஒளமிகத்தாட்டும் ஒளவிழித்தாயே, ஒடிநலம் கூட்டும் குணமயிலை மாயே, ஒளமிகத்தாட்டும் ஒளவிழித்தாயே, ஒடிநலம் கூட்டும் குணமயிலை மாயே, குணமயிலை மாயே, குணமயிலை மாயே. சூளம் ஏத்து மணி சோதி கரத்தாலே, சூளம் ஏத்து மணி சோதி கரத்தாலே,
தாயே கொடிநலம் கூட்டும் குணமயிலை மாயே குணமயிலை மாயே அன்பரையாள் கொள்ளும் அருமை நிறைந்தவளே அருள் பத்திரகாளியாய் அமர்ந்து திறந்தவளே அன்பரை ஆட்கொள்ளும் அருளை நிறைந்தவளே அருள் பட்டக்காரியாய் அன்பரை காப்பவளே அன்பரையாள் கொள்ளும் அருமை நிறைந்தவளே அருள் பத்திரகாளியாய் அமர்ந்து திறந்தவளே துன்பவினை போக்கி சுகமெல்லாம் தருபவனே துன்பை வினை போக்கி சுகமெல்லாம் தருபவனே துரியவராக என்னும் பெரிய திருவினலே துரியவராக என்னும் பெரிய திருவினலே குளமிகு காட்டும் கொலை விழித்தாயே குடிநலம் போட்டும் குளமயிலை மாயே குணமயிலை மாயே கருணை கோவில் விழியாலே காக்கும் குண சுந்தரியே தாயே கற்பகமே கருதும் அன்பர் போர்க்கதையே பெருமை மிகுந்த சூழினியே பேசும் ஞான மாலினியே வினைகள் பொறுத்து நடந்தையும் பெரிய தர்ம குலத்தவனே அருமை மயிலை பலியாலும் அதற்கே கூட முடியுமையே அதற்கு தோணி சிவசக்தி அங்கே நடக்கும் தருமாயே கோலமிகத்தாட்டும் கொடவிழித்தாயே கொடிநலம் கூட்டும் குணமயிலை மாயே குணமயிலை மாயே வருகிறார் நாரதர் வரட்டும் வரவை நாம் எதிர்பார்ப்போம் ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோ ஆறுதலை சாமியப்பா ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோ ஆறுதலை சாமியப்பா மனமென்ற கோவிலிலே நினைவுகளாடி வரும் மனமென்றும் கோவிலிலே நினைவுகளாடி வரும் கந்தாவுள் என்றவுடன் காவடிகள் ஓடி வரும் ஊரும் பழனியப்பா முருகா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோ ஆறுதலை சாமியப்பா பாலுக்கும் துணை இருக்கும் படிவேலுக்கும் மனம் இருக்கும் உன் காலுக்கும் விதி இருக்கும் அது கருணையில் பலி நடக்கும் ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா ஆறுதலை வேண்டுகின்றோ ஆறுதலை சாமியப்பா அழகே வடிவான தமிழ் பெருமானை விண்ணவர்களும் மன்னவர்களும் தேவர்களும் போற்றக்கூடிய உலக நன்மைக்காக வடவந்து மயில் வாகனத்திலே எங்களுக்கெல்லாம் காட்சி தந்த கந்த பெருமானை அடியேன் கண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி முருகா மகிழ்ச்சி. ஆஹா வருக வருக இசை மேதிய வருக திரிலோக ஜஞ்சாரிய வருக நாரத பெருமானே நலந்தானே முருகப்பெருமான் பார்வையில் எல்லாம் நலம். யாம் இருக்கவே வேண்டாம் என்னை நாடி வந்த காரணத்தாலே என் சார்பாக நாட்டு மக்கள் சார்பாக இதோ வரவேற்பு வந்தார வள வைப்பது இந்த வந்தமிழ்நாடு
இந்த வந்தமை நாட்டிலே அதுவும் என்னை நாடி வந்த காரணத்தினால எப்படி குடமுழுக்கலாம் எப்படி எல்லாரும் எப்படி இருக்கா அப்படி நல்லா இருக்கு. நீ ஒரு பேசாம இருந்தாவே நல்லா சரி அஞ்சு சிகப்பு சிகப்பு கலர் இன்னொரு வைங்க இன்னொரு வைங்க இன்னொரு வைங்க இனிதான துரம் யானை இசை மீதையே இனிதான சுரம் யானை இசை மேதையே எனது உயர்வான தமயோகியே எனது உயர்வான தமயோகியே இனிதான துரம் யானை அகம் காரணம் குணம் கொள்கையை அடக்கிடு வல்லவரே முருகப்பெருமானை பார்த்தவுடன் தமிழ் கடவுள் இல்லையா இசைஞானுக்கெல்லாம் அவர்தான் அறிவு. அதனால இசைகள் தானாக கிளம்பி விட்டது. பாட்டுக்கு நாதன் தான் வரவில்லை. இல்ல இல்ல இருந்தாலும் பெருமையான இடம் முருகப்பெருமானை பார்க்கிற பொழுது மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி. கனி ஒன்று கண்டேன் முருகா. எந்த பணம் வரல எந்த பணம் வரலன்ற இல்ல அப்படி யாரும் சொல்லவில்லை முருகா. தாங்கள் சொந்தக்கார ஊர்கள்ல கும்பாசியம் பண்ணா அதை கூட குறை வாங்குறதா என்ன 10 லட்சம் 5 லட்சம் எங்கிட்டா என்ன பண்றது? இதெல்லாம் பாவம் இல்லையா? நல்லா கேளுங்க முருகா. நான் சொன்னேன் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. சரி 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 விடுங்க மாப்பிள்ள. இருக்கட்டு இருந்தாலும் கூட உண்மையிலேயே மாப்பிள்ள மச்சான். ஆமா ஆமா. ஆனா நாடகத்திலே மாப்பிள்ள மச்சான். முருகப்பெருமானும் நாரதரும். ஆமா. எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? முக லட்சணம் நல்ல அமைப்பு. இருந்தாலும் எல்லா வகையிலும் அசிங்கமா போயிரு. வந்த வயசு சொல்லுங்க. 4:30 கரகரப்பிரியாவில் 4:30 மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் இங்கு எனக்கு நீதான்
என விளக்க நீதி என்றார். மாதா பிதா குரு தெய்வங்கள் எல்லாம் இங்கு எனக்கு நீதான் என விளக்க நீதி என்றார். ஆதார வேறு உலகிலே எனப்பா பழனியப்பனே ஆதார வேறு உலகிலே மங்களிக்கும் தங்கதடி மண்கணிக்கும் மேலடிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். சண்முகா சரவண பவா அக்கனியை கணமே அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வீரையா. முருகா முருகா நானா நானா முருகா பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழனிமலை முருகா பழனி திருக்குமரா பழம் ஒன்று எந்தனுக்கு தான் ஞான பழம் ஒன்று எந்தனுக்கு இளமை பணமையோ செல்வமோ நலம் ஒன்று தாராது. பணமையோ இளமையோ நலம் ஒன்று தாராது. இளமை எதுவும் கடமை பொருளாக இளமை இதுவாக கடமை பொருளாக நிம்மதியே எந்தனுக்கு தான் முருகா நிம்மதியே எந்தனுக்கு தான். மங்கனுக்கும் தேங்கதடி பங்கனுக்கும் மேலிடிக்கும் பூங்கனியை கண்டே குமரா ஒரு பூங்கனியை கண்டே குமரா. அற்புதமான கண்டு கண்டன் பெருமானே அருமையான விளக்கம். மாங்கனிக்கும் நென்கதளி வங்கனிக்கும் மின்னணிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் உரித்தேன். அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்க வேண்டும். அருமையான ஒரு ஆமாங்க சார் சிறப்பு. அது கரதப்பிரியா ராகத்துல ஆமா பிரிச்சு பொதுவாகவே நம்ம கமுதி ஏரியா பொறுத்தவரை விட கமுதி ஏரியாவில் அத்தனை நடிகர்களுமே உண்மையிலேயே சொல்ல போற ஒவ்வொரு நல்ல தகுதி உண்டு. ஆமா ஆமா அந்த வகையில மாப்பிள்ள நல்ல தகுதியான ஆளு. கை விடுங்க. சந்தோஷம். எப்படி சாப்பாடெல்லாம் சைவ சாப்பாடுதானா? இப்படி சொன்னா மசுரன கும்பாசி முறுப்பாச்சு அதல்ல இல்ல இல்ல சைவ சாப்பாடு தானு கேட்டா அப்ப அசைவம் என்னமோ முழு ஆட்டை திங்கிற மாதிரி இருக்கா இல்லையா? இந்த எடக்கல் புத்தி போக இல்லைங்க. மாட்டேங்குது. கதை அதல்ல. குடும்பங்களுக்கு செய்றீங்க. நாட்டு மக்களுக்கு நல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்றீங்க. கண்டிப்பா. எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும். என்ன செய்யணும்? உலகத்துல சைவந்தான் பெரியது பெரியது கொல்லாமை வேண்டும். ஆகையினாலே கனியை பற்றி அடியேனும் கேட்கலாமா? நாலரை தம்பி களத்தை உருவாக்கும் காரணமே எந்த காலனையும் உதைக்கும் பூரணமே பரிபூரணமே சிவமே சாக்கமென்ன முன்னுகே சாக்கமென்ன முனியே
கனியே கனியே புலங்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனியே கனியே கனியே. பொதுவாகவே ரெண்டு வயலும் சேர்ந்து எங்கனைக்கு முகடையாக ஒரே பாட்டுக்கு 7 நடையில வாசிக்கிறாங்க. சரிப்படும். சரியா பாடுறீங்க அது இல்ல பேசிய ஆகினால பூங்கனியை கண்டுமணம் உறுத்திய நக்கடியை இக்கடமை கொய்யாமல் கொய்து அணைத்துக் கொள்ள வேண்டும். எல்லவல்ல நமது சொந்த பந்தம் ஆரகுடியைச் சேர்ந்த அத்தான் வேடனாக விருத்தனாக முருகப்பெருமானாக காட்சி தரக்கூடிய வல்லரசு அவர்களுக்கு இங்கே கிராமத்தின் சார்பாக பொன்னாடுகளும் நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. எங்களுடைய அனைவருக்கும் பொன்னாடு அணிவித்து நினைவு பரிசு வழங்கிய காடமங்கலம் கிராமத்தை வளரக்கூடிய பெரும்பு கொண்ட பெரியர்கள் அருமை தாய்மார்கள் உண்மையிலேயே வந்த உடனே அருமையாக சொன்னீங்க. நீங்கள் மற்ற ஊரை காட்டிலும் காடமங்கலம் எல்லா வகையிலையும் ஒற்றுமையான ஊர். அது ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் எல்லாருமே. இன்னைக்கு ஆடி அமாவாசை மற்ற ஊராக இருந்தால் கிடாயை வெட்டி கோழி வெட்டி போய் சாப்பிடுவாங்க. மாப்பிள்ளை சொன்ன உடனே நல்லா சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? நல்ல பணிவை கேளுங்க. இல்லைங்க சொன்னீங்க இல்லை இல்லை சைவ சாப்பாடு சாப்பிட சொன்னீங்களா? அப்படி நாட்டு மக்களுக்கு வேண்டிய கருத்துக்களை சொல்லக்கூடிய கடமை உடைய கடமை இருந்தாலும் கூட பொன்னாடை நிமித்து நினைவு பரிசு வழங்கிய காடமங்கலம் கிராமத்தில் வளரக்கூடிய பெரும்பு கொண்ட பெரியவர்கள் அருமை தாய்மார்கள் உங்களுடைய அனைவருக்கும் சார்பாக எங்களுடைய ஆரைக்குடி கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பார்த்த தாரதி அவன் பாதமே கதே பச்சிகள் கண்டா பச்சிகள் கண்டா சோதனை ஐயா இன்னும் என்ன சோதனை ஐயா பச்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையார் பச்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையார் பச்சிகள் கண்டால் முருகா பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகையார் பக்கமுடனே கடிய கண்ட மார்க்கத்தில் பறவை எல்லாம் ஓடும் என்றால் இதற்கு காரணம் என்னவோ? காரணம் எட்டாத உயரம் முருகா எனக்கு எட்டுமா? முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக எட்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். உலகத்துல முயற்சி பண்ணாதான் கண்டிப்பா எந்த ஒரு காரியமும் வெற்றியாகும். ஆகவே கற்பகவள்ளியில் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதில் அருள்வாய் அம்மா. ஒரு கொம்பும் இரு செவியும் உடைய குஞ்சர முகத்தன் ஒரு கொம்பும் இரு செவியும் உடைய குஞ்சர முகத்தல் உமையால் செயல் அருட்கூர்மைஞான
கார்மேக சித்தி விநாயக மூர்த்தியே. எட்டாதக்கும் பெண்ணில் எட்டாதக்கும் பெண்ணில் நாரதரே எட்டாதக்கும் பெண்ணில் இருந்திடல கலையை எப்படி 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 போய்த்திடலாம் எட்டும் படிக்கிறு கூம்பண்டதை பற்றி கண்டு வந்தது இளையவள் சுந்தரவல்லி வள்ளி சுதந்திரமாக இருக்கின்றார். என்ன இடத்திலே வாழ்கின்றார்? தாங்களுக்காகவே வேடுவ குலத்தில் பிறந்து அம்மான் மகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அன்னவளை கைப்பிடித்து உலக மக்களுக்கெல்லாம் வள்ளி தெய்வ சேனாதிபதியாக காட்சி தர வேண்டும் பெருமானே. திருநாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி இருவரும் சேர்ந்து அந்த இறைவனை வழிவிடுவோம். எடுதந்தானடே தில்லையிலே எடுதந்தானடே தில்லையிலே அவை பாடவத்தேனவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட முறை கூறிடும் அரங்கரு கூட எடுதந்தானடே தில்லையிலே ஏற்றிடும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். ஏற்றிடும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டியை அவனே பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் பாட வைத்தான். நாட்டையும் தமிழையும் பாட வைத்தான். நமக்கென்று உள்ளதை வணங்கி விட்டான். நமக்கென்று உள்ளதே ஒதுக்கிவிட்டோம். எழுதந்தானடே தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே திங்களுமாட சூளமுமாட திங்களுமாட சூளமுமாட தந்தையும் தாயும் போல் அவள் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையும் அவனின் எதுவுமே நடப்பதில்லை. அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை. எழுதந்தானடே தில்லையிலே அதை பாட வந்தேன் அவள் எல்லையிலே திங்களுமாட சூளமுமாட திங்களுமாட
சொன்னபடி மனங்கொண்டு தாங்களுக்கும் சரியா 5 மணிக்கு 5:30 ஆமா பந்தய மாடு கூட இருக்கிறது. ஆகிய நாளை கூடி சீக்கிரமே மனக்கோலத்தோடு காட்சி தரையா வருகிறேன். வெற்றிவேலு முருகனுக்கு